கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த பொழுதிலே ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளையில் உங்களை நடத்தி செல்வாராக. நம்ம அப்படி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறப்பா. இந்த வேளையில் பரலோகத்தின் தெய்வம் அப்பா, எங்களை அப்பா நம்முடைய பலத்தினால இட்டை கட்டுங்கப்பா. இயேசுவே நாமத்தினால ஸ்தோத்திரம். இந்த பொழுதிலே அப்பா ஸ்தோத்திரம். இதை கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய அப்பா இருதய கதவுகள் திறக்கப்படட்டும். ஆவியின் கண்கள் அப்பா ஸ்தோத்திரம் பிரகாசமாக செய்யுங்கப்பா. அமீன். இருதயத்தின் இருள்கள் மாறி போகட்டும். அந்தகார இருள்கள் இயேசுவே நாமத்தினாலே அப்பா இயேசுவின் இரத்தத்தினாலே ஸ்தோத்திரம் சுத்திகரிக்கப்படட்டும். பாவங்கள் சாபங்கள் இயேசுவே நாமத்தினாலே மாறி போகட்டும். அமீன். பரிசுத்த தெய்வம் தகப்பனை உறவாடுகிற ஸ்தலமாக, தங்கி தாபரிக்க ஸ்தலமாக அப்பா அந்த மகிமையின் ஊழியத்தை கர்த்தர் இந்த நாட்களிலே அப்பா ஸ்தோத்திரம் எங்கள் காலத்திலே நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கிறப்பா. தகப்பனை நீர் தெரிந்து கொண்ட ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறப்பா. அமேன். ஸ்தோத்திரம். என்ற ஜீவனுடைய நாட்கள் எல்லாம் தகப்பனை நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொன்னீங்களப்பா. நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன் என்று சொன்ன வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர்களை நடத்தி செல்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவிக்குள்ளாக தகப்பனே அப்பா நீர் வழி நடத்துங்கப்பா. பரிசுத்த ஆவியை தகப்பனே இருதயத்திலே ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். தகப்பனே எந்த தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் சோர்வுகளோடு தகப்பனே உலக கவலைகளோடு அப்பா நெருக்கத்தோடு தகப்பனே வியாதிகளோடு என்ன சூழ்நிலைகளில் இருந்தாலும் என் தேவநாயகத்தோடைய ஆவியானவர் இந்த நாளிலே தகப்பனே ஸ்தோத்திரம் ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் பலனடைய செய்யும்படியாய் ஜெபிக்கிறப்பா. உயிரடைய செய்யும்படியாய் ஜெபிக்கிறப்பா. அமேன். செத்து போன தகப்பனே அமேன் வாழ்க்கையில தகப்பனே ஸ்தோத்திரம் அமேன் சரீர பகுதிகளை என் தேவனுடைய வசனம் உயிர்ப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறப்பா. ஆவியானவர் தகப்பனே ஸ்தோத்திரப்பா பரிசுத்த ஆவியினால அப்பா ஸ்தோத்திரம் அந்த நாளிலே பலப்படுத்தி தகப்பனே அப்பா ஒவ்வொருவரையும் எழும்ப செய்கிறதற்காக நன்றி செலுத்துறப்பா. இருக்கிற பலத்தோடு எழும்பு அப்பா, உன்னை அனுப்பினவர் நான் அல்லவோ என்று சொன்னீங்களப்பா. இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் அப்பா எழும்ப செய்கிற தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா உம்முடைய சன்னிதானத்தில் நிறுத்துகிற தெய்வம், உம்முடைய நீதியின் வலது கரத்தினால தாங்குகிற தெய்வம், ஹல்லேலூயா ஒவ்வொருவரையும் தப்புவித்து அப்பா ஒவ்வொருடைய பாதைகளையும் செவ்வாய்ப்படுத்துகிற தெய்வம் அப்பா. அந்த வேளையிலே தகப்பனே நீர் இடைப்படுகிறதற்காக நன்றி. உம்முடைய வார்த்தையின் மன்னா தகப்பனே உம்முடைய வெளிச்சம் இயேசுவே நாமத்தினால் எங்கள் காதுகளிலே அப்பா எங்கள் கால்களின் பாதங்கள் தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் படும்படியாய் ஜெபிக்கிறப்பா. அந்த வெளிச்சத்திலே அப்பா நடக்க உதவி செய்யுங்க. வேத வசனமாகிய வெளிச்சம் எங்கள் இருதயத்திலிருந்து புறப்படும்படியாய் ஜெபிக்கிறப்பா. இயேசுவே நாமத்தினால் ஒவ்வொருடைய மனக்கண்களும் திறக்கப்படுகிறதற்காக நன்றி. ஊழியக்காரர்களை கர்த்தர் பலப்படுத்துகிறதற்காக நன்றி. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். இந்த நாளிலும் நித்திய வெளிச்சம் டிவி சேனல் நேயர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தை வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டோடைய வார்த்தை நம்மளை நோக்கி கடந்து வருகிறது. நம்ம ஒவ்வொருவரும் விசேஷித்தவர்கள். இந்த கடைசி நாட்களில் நம்ம வாழ்கிற நாம் ஒவ்வொருவரும் ஒரு விசேஷமான மகிமை உடைய ஒரு ஊழியக்காரர்களாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த பகுதியில் நம்ம 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா மோசேனுடைய ஊழியத்தை பற்றி இந்த இடத்துல அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரியும் மோசே தலைவனாக அழைக்கப்படும் பொழுது திக்குவாத்தியும் மந்தனாவும் உள்ளவனாக இருந்தான். ஆண்டவர் அவரை அழைக்கும் பொழுது ஆரோன் அவனுக்கு வாயாக இருந்து செயல்படுகிறார். ஆனால் ஆண்டவராகிய தேவன் அவரை ஒரு ஸ்தோத்திரம் மகிமையான ஊழியத்திற்காக அழைத்தார். ஆனால் அதே ஊழியத்தை ஸ்தோத்திரம் மோசே செய்து முடித்தார். பாருங்க, அந்த மோசையினால் அந்த ஊழியம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் அந்த ஊழியத்தை பார்க்கும் பொழுது இன்றைக்கு நம்முடைய கடைசி நாட்களில் ஆண்டவராகிய தேவன் வெளிப்பட்ட பிறகு அது புதிய உடன்படிக்கையின் ஊழியமாக ஊழியக்காரராக நம்மளை அழைத்திருக்கிற தெய்வம் ஸ்தோத்திரம். அந்த பழைய காலத்தில் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் மோசே அழைத்த தெய்வம் இந்த நாட்களில் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் புதிய உடன்படிக்கை ஊழியக்காரராகிய நம்மளை தேவன் அழைத்திருக்கிறார். இந்த நாட்களில் நம்முடைய அழைப்பை நம்ம ஸ்தோத்திரம் அநேக நேரங்களில் நம்ம இழந்து விட்டோம். நம்ம அதை அறியாதவர்களாக இருக்கிறோம். நம்முடைய தகுதி கூட நமக்கு தெரியாதவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஊழியம் செய்கிறோம். பல வருடங்களாக ஊழியம் செய்கிறோம். பல நாட்களாக கர்த்தருடைய பாதத்தில் தங்கி இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், மோசே செய்த ஊழியத்தை நீங்க பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸ்தோத்திரம் 6ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கலாம். புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர் ஆக்கினார். இந்த காலத்தில் உள்ள ஊழியக்காரர்களை ஆண்டவராகிய தேவன் பரிசுத்த ஆவியினால அவர் தகுதிப்படுத்தி இருக்கிறார். எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. இது மனுஷன் எங்களை உருவாக்குனதல்ல, ஒரு மனுஷன் எங்களுக்கு இதை போதித்ததல்ல. ஆனால் தேவனாய் கர்த்தர் என்னுடைய பாவத்தை நம்முடைய பாவத்தை அவர் சுமந்து தீர்த்து அந்த ரட்சிப்பை கொடுத்து அந்த விலையேறப்பட்ட அந்த சிலுவையின் ஸ்தோத்திரம் அந்த மகிமை நமக்கு நம்முடைய உள்ளத்தில் தந்திருக்கிறார். அவரே நம்முடைய உள்ளத்தில்
உலகத்தில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த தேவனுடைய ஊழியக்காரர்களாக ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். இன்னும் 7வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்பலகைகளில் பதித்திருக்கிற மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த, பாருங்க, மோசே செய்த ஊழியத்தை பற்றி இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, எழுத்துக்களினால் எழுதப்பட்டு, ஏன்னா அவர் ஸ்தோத்திரம் அந்த மலையின் மேல் ஏறினார். தேவன் அவருக்கு 2 கற்பலகைகளை கொடுத்தார். அந்த கற்பலகைகளில் கற்பனைகளை கொடுத்தார். மனுஷன் என்ன எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த சட்ட திட்டங்களை கொடுத்தார். அந்த ஸ்தோத்திரம் சட்ட திட்டங்கள் ஸ்தோத்திரம் எழுத்தினால் எழுதப்பட்டது. பாருங்க, கற்பலகைகளில் எழுத்தினால் எழுதப்பட்ட வார்த்தைகள். ஆனா அந்த ஊழியம் தேவன் சொல்றார் பாருங்க, மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்தில் மகிமையின் பிரகாசம் உண்டாயிருந்தது. இப்படிப்பட்ட ஊழியத்தில் மகிமையின் பிரகாசம் இருந்தது. ஆனா ஆண்டவராகிய தேவன் இந்த நாட்களில் புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி நம்மளை அழைத்திருக்கிற தேவனுடைய ஊழியம் எப்படி இருக்கிறது, இந்த காலத்தில் நமக்கு தந்திருக்கிற ஊழியம் எப்படி இருக்கிறது, இந்த காலத்தில் தேவன் நம்மை வைத்திருக்கிற அந்த நோக்கத்தின் ஊழியம் எப்படி இருக்கிறது, நம்ம சற்று பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, பாருங்க, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாது இருந்தது. அந்த மோசே செய்த ஊழியத்தின் நிமித்தம் ஸ்தோத்திரம் அவன் அந்த மலையின் மேலே இறங்கி வரும் பொழுது அவனுடைய முகத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்க கூடாதபடிக்கு அவனுடைய முகம் மகிமையால் நிறைந்திருந்தது. ஆனா மோசேக்கு அது தெரியல. இவர்களை பார்க்கும் பொழுது பார்க்க கூடாதபடிக்கு அந்த மகிமை அவர் ஸ்தோத்திரம் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தார்கள். ஆனா வேதம் சொல்லுகிறது, மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்திலே மகிமையின் பிரகாசம் உண்டாயிருந்தபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாதிருந்தது. பிரியமானவர்களே, இது பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட எழுத்தின் ஊழியம், கற்பலைகள் எழுதின ஊழியம். இதுவே மகிமை உள்ளதா இருந்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதா இருந்தால், ஆவிக்குரிய இந்த காலத்தில் ஆவியானவர் ஊற்றப்பட்டு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே தங்கி தாபரித்துக் கொண்டிருக்கிறார். அவர் சொல்றார், ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதா இருக்கும் என்று சொல்லி. இந்த நாட்களில் இந்த மகிமையான ஊழியத்தை நம்ம இழந்து நிற்கிறோம். இன்றைக்கு மோசேயுடைய காலத்தை குறித்து அதிகமா பேசுகிறோம். ஆனால் ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்கிற ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ணுகிற அந்த ஊழியங்களை குறித்து நம்ம இன்றைக்கு பேச முடியாதபடிக்கு நம்ம இன்றைக்கும் நம்முடைய மனக்கண்கள் திரை போடப்பட்டிருக்கிறது. பாவத்தினால் சாபத்தினால் இவைகள் ஸ்தோத்திரம் ஆண்டவரை விட்டு விலகி இருக்கிறது. நம்முடைய இருதயம் அவரோடு தரிசிக்க முடியாமல் இருக்கிறது. கர்த்தருக்காக நம்ம எத்தனையோ பிரயாசங்கள் படுகிறோம். இன்றைக்கும் ஆத்துமாக்கள் தேவனிடத்தில் வர முடியவில்லை. இன்றைக்கும் அந்த பாவத்தை விட்டு ஓய முடியவில்லை ஜனங்கள். ஏன்? இன்றைக்கும் பழைய பாலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த எழுத்தின் உபதேசங்களை நாம் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். ஆவியானோருடைய ஊழியம் எப்படி இருக்கும் என்று சொன்னா, அந்த நாட்களுக்கு பிற்பாடு என்னுடைய பிரமாணத்தை அவருடைய இருதயத்தில் வைப்பேன், அவருடைய மனதில் எழுதுவேன். ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறதும், அந்த நாட்களுக்கு பிற்பாடு என்னுடைய ஆவியை அவருடைய மனதில் வைத்து அவருடைய ஸ்தோத்திரம் இருதயத்தில் எழுதுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதும். இன்றைக்கு ஆண்டவராகிய தேவனுடைய ஆவியானுடைய ஊழியம் நமக்கு எப்படி இருக்கிறது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, இது இருதயத்தில் எழுதப்பட்ட ஒரு ஊழியம். பாருங்க, மையினால கற்பலகைகளில் எழுதப்பட்ட மோசேயினுடைய காலத்தில் உள்ள ஊழியமும், இன்றைக்கு ஆவியானவரால இயேசு கிறிஸ்து வந்த பிறகு, ஆவியானவர் நமக்கு தேற்றவாளன் அனுப்பப்பட்ட பிறகு, ஆவியானவர் நம்மோடு கூட தங்கி தாபரிக்கிற கூடிய இந்த ஊழியம் எப்படின்னா, அவருடைய வசனம் ஆவியாக, பாருங்க, மையினால அல்ல, அவருடைய ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினால எழுதப்பட்டு, எங்க எழுதின கற்பலகைகளில் அல்ல, நம்முடைய இருதயமாகிய ஆவியில அவர் எழுதுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுக்குள்ளாக அவர் தங்கி உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிற தெய்வம் எப்படி அந்த ஊழியத்தின் மகிமையை நமக்கு தந்திருக்கிறார்னா, மோசே காலத்தில் கொடுக்கப்பட்ட அழிந்து போகிற ஊழியம் அல்ல, ஒளிந்து போகிற ஊழியம் அல்ல, ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிற ஊழியம் அல்ல, அது மரித்து போகிற ஊழியம் அல்ல, மரணத்துக்கு ஏதுவான ஊழியம் அல்ல. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்களில் நம்மளை அழைத்த தெய்வம் இந்த கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் அவர் ஆவியை ஊற்றி
மாற்றி அவருடைய ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இது மோசே காலத்தில் கொடுக்கப்பட்ட மகிமை அல்ல. இந்த நாட்களில் மகிமையின் மேல் மகிமை, அந்த மகிமை விட அதிகமான மகிமை தேவனுக்கு, அந்த தேவனில் தங்கி இருக்கிற அந்த மகிமையை நமக்கு தருகிறார். பிரியமானவர்களே, அந்த மகிமை இன்றைக்கு இழந்திருக்கிறோமா? நம்முடைய ஊழிய பாதைகள் அந்த மகிமை இழந்திருக்கிறீர்களா? ஆண்டவராகிய தேவன் சொல்றார் பாருங்க, இன்னும் மோசேயுடைய ஊழியத்தை ஒரு வார்த்தை, ஒரு பாயிண்ட கூட நம்ம பார்த்துலாம். அது ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம். மோசே ஊழியம் செய்தார், மோசே கர்த்தர் சொன்னபடி செய்தார். ஆனால் பழைய பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த நியாய பிரமாணங்கள் பாவத்தை சுட்டி காட்டும், பாவத்தை எடுத்து காமிக்கும். ஆனால் அந்த காலத்தில், ஆவியானவருடைய காலத்தில், கடைசி காலத்தில் அந்த தேவனுடைய அந்த ஸ்தோத்திரம் கிருபை நம்மளை சூழ்ந்து கொள்கிறது. பாவத்தை காட்டுகிறதல்ல, பாவத்திலிருந்து விடுபட்டு ரட்சிப்பு தந்து நம்மளை பரிசுத்தமாக்கப்பட்டு நம்ம நீதிமான்களாக்கப்பட்டு அவரோடு கூட என்றென்றைக்கு வாசம் பண்ணுகிற, அவரோடு கூட உறவாடுகிற, அவரோடு தங்கி தாபரிக்கிற ஒரு ஊழியக்காரர்களாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆண்டவர் இந்த நாளில் வைத்திருக்கிறார். இதை இழந்திருக்கிறோமா? மோசே கடைசி அந்த ஊழியத்தை பார்த்துடலாம். ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் இது மகிமை உள்ளதாக இருந்தால், நீதியை கொடுக்கிற ஊழியம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை பாவிகளை ரட்சித்து நீதிமான்களாக மாற்றுவதற்காக வந்து இந்த காலத்தில் நம்ம அந்த வார்த்தைகளை இழந்து, அந்த கிருபைகளை இழந்து, சாத்தானுடைய பிடிகளில் இருக்கிற நம்மளை பார்த்தாண்டவர் சொல்லுகிறார், இது மகிமையின் ஊழியம், அதாவது நீதி உண்டு பண்ணுகிற ஊழியம். எந்த பாவத்தில் மனுஷன் இருந்தாலும், எப்படிப்பட்ட கொடூர அகோரத்தில் இருந்தாலும், உலகத்தின் பிடிகளில் இருந்தாலும் அவனை விடுவிக்கிற ஊழியம் மகிமையின் ஊழியம். எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஊழியாகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியம். ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் அந்த ஊழியத்தை தான் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த ஊழியத்தை செய்வதற்கு இன்றைக்கு தடைப்பட்டுட்டோம், இன்னைக்கு தவறி விட்டோம். ஆனால் ஆண்டவராகிய தேவன் இந்த கடைசி நாட்களில் ஆவியினால ஸ்தோத்திரம் நம்மளை உணர செய்கிறார். ஆவியானவர் நம்மளை எடுத்து நிறுத்த போகிறார். வருகிற நாட்களில் இந்த மகிமை பார்க்க போகிறார். ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் இருந்து இந்த மகிமை வெளிப்படுகிறதை தேவநாயகத்தை இந்த தீர்க்க தரிசனமாக இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை யாரும் இழந்து போக முடியாது. இது உருவாக்கும், நம்மளை கட்டும், நம்ம கட்டுகளிலிருந்து கட்டவிழ்க்கும், பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுவிக்கும். தேவனாய கர்த்தருடைய நீதியை உங்களிலே நிலைநிறுத்தும். அந்த நீதியின் மகிமை, அந்த நீதியின் சாயலிலே நம்ம திருப்தியாக்கும். அவர் நீதியின் வலது கரத்தினாலே நம்மை தாங்குகிற தெய்வம். அந்த நீதியாகிய தேவனுடைய அந்த சாயலை நம்ம தரிசிப்போம். அந்த அவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். இன்றைக்கு நீதியை தேட முடியாதபடிக்கு தான் சத்துருடைய திரை இருக்கிறது, பாவ திரை இருக்கிறது, இருள் நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சோதனைகளை, வஞ்சனைகளை தேவனாய் கர்த்தர் இந்த நாளிலே எடுத்து போடுகிறார். மரண இருள் உங்களிலே இருந்தால், துர்ச்சன பிரவாகம் நம்மளை பயப்படுத்தினால், நமக்கு உண்டான நெருக்கத்தில் நாம் ஸ்தோத்திரம் சோர்ந்து போய் நம்மளை இழந்து போகத்தக்க, உயிரை விடத்தக்க ஒரு வலி, போராட்டம், சோதனைகளில் கண்ணிகளில் சிக்கி இருக்கிற உங்களை என்னை இந்த நாளில் ஆண்டவர் விடுவிக்கிறார். பிரியமானவர்களே, அதனால் ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வருகிறது. இந்த கடைசி நாட்களில் அவருடைய ஊழியத்தை செய்கிற நம்ம புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காராக இருந்து அவருடைய ஸ்தோத்திரம் ஆவியினால நம்முடைய இருதயங்கள்ல அவருடைய கற்பனைகளை ஆகிய அவருடைய வசனங்களை எழுதப்பட்டவர்களாகவும், அந்த ஆவியாகிய தேவன் நம்மளிலிருந்து வெளிப்படவும், இயேசு கிறிஸ்து மகிமைப்படவும், அந்த மகிமையின் சாயலை நாம் பெற்றுக்கொள்ளவும், அந்த மகிமையின் சாயலில் அனுபவிக்கவும் ஆண்டவராகிய தேவன் இந்த நாளில் உங்களை அழைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இதை கேட்கிற காதுகள், செவிடுகள் எப்படிப்பட்ட திரையாக இருந்தாலும் அவைகளை விளக்குகிற தேவன், வல்லமையுள்ள தேவன், அந்த இருளை விளக்குகிற அந்த மகிமையான வல்லமையினால கர்த்தர் உங்களை இடைகட்டுகிறார். பிரியமானவர்களே, உலகத்தினாலே கரைப்பட்டு இருக்கிறீர்களா? உலகத்தின் ஸ்தோத்திரம் சாத்தானுடைய பிடிகளில் சிக்கி இன்னும் நான் விடுவிக்கப்பட முடியவில்லை, ஆண்டவரே நான் ஊழியம் செய்கிறேன், இன்றைக்கும் எனக்கு போராட்டம் இருக்கிறது, குடும்பத்தில் இப்படிப்பட்ட தத்தளிப்பு இருக்கிறது, இப்படிப்பட்ட ஸ்தோத்திரம் ஆமென் ஸ்தோத்திரம் டிராவல் பண்ணி கொண்டிருக்கிறேன், இப்படிப்பட்ட உலகத்தில் நான் இன்னும் ஸ்தோத்திரம் உண்மையான விடுதலை பெற முடியாதபடிக்கு ஆமென் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு விலகி இருக்கிறார்களா? ஆண்டவராகிய தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராக உங்களை அழைத்திருக்கிறேன். பிரியமானவர்களே, அந்த ஊழியத்தை செய்வதற்கு அந்த மகிமையான தேவனுடைய சாயலை நாம் பெற வேண்டும். பாவ இருளை நம்மை விட்டு அகற்ற வேண்டும். மன இருளில், மன ஸ்தோத்திரம் அந்தகார இருள் நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அதை எல்லாவற்றையும் விளக்குகிற கர்த்தராகிய தேவனுடைய வெளிச்சம், இயேசு கிறிஸ்துவாகிய ஒளி பாருங்க, அவர் ஒளியாக இருக்கிறார். இந்த ஒளி பிரகாசிக்கும் பொழுது எந்த மனுஷனையும் ஆமென் தேறினவனாக நிறுத்தும், பாவத்திலிருந்து நிறுத்தும், சாபத்திலிருந்து விடுபட்டு நிறுத்தும். ஆமென் ஸ்தோத்திரம். இருளின் வல்லமைகளிலிருந்து ஆண்டவராகிய
தேவனே நம்மளை விடுவிப்பார். ஏனென்றால் அவருடைய ஆவி நமக்குள்ளாக வாசம் பண்ணி இருக்கிறது. அந்த ஆவியானவர் விடுவிப்பார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை கடைசி பாருங்க 17ஆம் வசனத்துல, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை. பாருங்க எந்த ஸ்தோத்திரம் ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு அநேக பிரசங்களை நம்ம பார்க்கலாம். கர்த்தர் உன் வலது பார்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் உன்னை சுற்றி இருக்கிறார், கர்த்தர் உன் பாதையில் இருக்கிறார் சொல்லிட்டு பிரியமானவர்களே, ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்களே அந்த ஆலயம், நான் தங்கி வாசம் பண்ணுகிற ஆலயம், உங்களுக்குள்ளாக இருந்து உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று சொல்லி உங்கள் உள்ளத்திலே இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த வார்த்தைகளை சொல்ல முடியவில்லை. நாம் இன்னும் பர்க்கத்தில் இருக்கிறார், இன்னும் என் வலது பார்சத்தில் இருக்கிறார், இன்னும் என் பாதையில் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம ஸ்தோத்திரம் வஞ்சிக்கப்பட்டு பழைய ஏற்பாட்டின் காலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகளை பிடித்தட்டு அல்ல, இன்றைக்கு தேவனாய் கர்த்தர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். பிரியமானவர்களே, அப்பொழுதுதான் நம்ம பாவம் அணுகாது. பாவம் வரும்பொழுது அவைகளை நீக்குவோம், போராட்டங்கள் வரும்பொழுது அதை விட்டு விலகுவோம். ஆனால் நம்ம ஸ்தோத்திரம் கொஞ்சம் யோசித்து பாருங்க, என் தேவன் முன்னாடி தான் இருக்கிறார், என்னை சுற்றி தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பாவம் செய்யும் பொழுது பாவத்தை செஞ்சிடறோம், துன்மார்க்கத்தில் விழும் பொழுது துன்மார்க்கத்தில் விழுந்துடுறோம், இச்சையான பேசுகளை பேசும் பொழுது நம்ம பேசிடுறோம். ஏன்? தேவன் பக்கத்தில் தான் இருக்கிறார், அருகில் தான் இருக்கிறார், ஆனால் உங்களுக்குள்ளாகவே இருக்கிறார். இது வார்த்தையாக அந்த ஜீவனாகிய தேவன் உங்கள் மூலமாகவே வெளிப்பட வேண்டும். உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் பரிசுத்தமாக்கப்பட்டதா இருந்தால் மாத்திரம் இந்த ஊழியத்தை செய்ய முடியும். பிரியமானவர்களே, அதுதான் புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர் என்று ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார். இந்த ஊழியம் நடைபெறும் பொழுது உலகமெங்கும் இந்த ஊழியம் பரவும் பொழுது ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தை ஜீவனாய் எல்லா மனுஷர்களும் பிரகாசிக்க செய்யும், பாவத்திலிருந்து அவனை விடுவிக்கும், மரண இருளிலிருந்து கட்டுகளிலிருந்து அவனை ஸ்தோத்திரம் விடுதலை செய்யும், மரித்தவன் கூட எழுப்பக்கூடிய அந்த வல்லமையை கொடுக்கக்கூடிய ஊழியம். பிரியமானவர்களே, உங்களிலே தங்கி இருக்கிற தேவன் அவர் உங்களிலிருந்து வெளிப்படும் பொழுது அது மகிமையாய் வெளிப்படும், அது ஜீவனாய் வெளிப்படும், அது சத்துவம் உள்ளதாய் வெளிப்படும். எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக உங்களிலிருந்து வெளிப்படும். பிரியமானவர்களே, அந்த தேவன் தான் அந்த நாளிலே நம்மளோடு கூட உறவாடி கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே அப்படிப்பட்ட ஒரு நித்திய வெளிச்சத்தில் ஆண்டவர் நம்மளை நடத்துவதற்கு அவர் ஸ்தோத்திரம் அவர் கிருபை உள்ள தேவனாய் இருக்கிறார். நம்ம ஸ்தோத்திரம் 2 ஊழியத்தை பற்றி பார்த்தோம். இன்றைக்கும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணங்கள் 614 நம்ம வைத்துக்கொண்டு அநேகமாக பிரசங்கிக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய தேவன் 2 கட்டளைகள் அவர் நிறைவேற்றினார். உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு அன்போடும் அவரிடத்தில் அன்பு கொண்டீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு, உன்னிடத்தில் அன்பா இருக்கிறது போல பிறனிடத்திலும் அன்பா இருப்பாயாக. இந்த 2 வார்த்தைகளில் நியாய பிரமாணங்களும் நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த கிருபையின் ஊழியத்தில் நம்ம இன்றைக்கு நிற்கிறோம். ஸ்தோத்திரம் புதிய உடன்படிக்கையின் ஊழியத்தில் நம்ம நிற்கிறோம். ஆண்டவர் தாமே இந்த நாட்களில் ஒரு விசேஷ மகிமையினால அவர் இந்த காலத்தில் இந்த காலத்துக்கு ஏற்ற அறிவு வேணும், காலத்திற்கு அறிகிற அறிவு நம்ம இடத்துல வேணும். காலத்தை பார்த்தால் போதகர்களாக இருக்க வேண்டியவர்கள் என்று சொல்லி பவுலுடைய அந்த ஸ்தோத்திர நிருபங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவனாய் கர்த்தர் நம்ம ஸ்தோத்திரம் எந்த அளவில் இன்னைக்கு ஊழியத்தை நம்ம மூலமாக வெளிப்படுத்த முடிகிறது, நிறைவேற்ற முடிகிறது. அது மகிமையின் ஊழியம். அதை அடக்கி வைத்திருக்கிறோம். அந்த அடக்கி வைத்திருக்கிற ஸ்தோத்திரம் சத்துருடைய காரியங்களினால் அடக்கி வைத்திருக்கிறோம். பொல்லாத மனுஷனால இந்த சுவிசேஷம் இன்றைக்கு சபைகளில் அடைக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அடைக்கப்பட்ட வாசல் திறக்க போகிறது. அந்த ஜீவ ஊற்று உங்களில் இருந்து ஒவ்வொரு பிள்ளைகளிலிருந்து வெளியேறு ஸ்தோத்திரம் அது பாய்ந்து செல்கிறது. அது உங்களுக்காக மாத்திரமல்ல, அது தேசத்திற்காக, அது உங்களுடைய சமுதாயத்திற்காக, உங்களுடைய உறவினர்களுக்காக அது பாய்ந்து செல்கிறது. அந்த ஜீவ நதி ஆகிய தேவன் இந்த நாளிலே உங்களிலே வாசம் பண்ணுகிறார். உங்களிலிருந்து புறப்படுவதற்கு அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்ம அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போமா? நேசிக்கிற அன்பின் பிதாவே, அப்பா அந்த ஸ்தோத்திரம் பொழுதற்காக நன்றி சொல்லுகிறேன் சப்பா. அப்பா மகிமையான ஊழியத்தை அப்பா எங்கள் உலகத்தில் நீ தந்திருக்கிறீங்க சப்பா. ஆனால் அதை இழந்து அப்பா இன்னும் தகப்பனை ஸ்தோத்திரம் கற்பலகைகளில் அப்பா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரம் மகியினால் எழுதப்பட்ட அந்த தகப்பனை ஸ்தோத்திரம் எழுத்துக்களையும் நாங்கள் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன் சப்பா. ஆனால் எங்களுக்குள்ளாக உம்முடைய வசனம் ஆவியினால எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டிருக்கிறதை நாங்கள் இழந்து நிற்கிறோப்பா. அந்த மகிமையின் ஊழியத்தை நாங்கள் இழந்திருக்கிறோப்பா. புதிய உடன்படிக்கை ஆகிய அந்த ஊழியத்தை நாங்கள் இழந்து நிற்கிறோம். இயேசுவின் நாமத்தினால இப்படிப்பட்ட அப்பா ஸ்தோத்திரம் உம்மை விட்டு விலகி இருக்கிற அப்பா ஊழியக்காரர்களை ஒப்பு கொடுக்கிறோம், சபைகளை ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் தகப்பனே, இந்த நாளிலே தகப்பனே ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி அப்பா ஸ்தோத்திரம் அப்பா அந்த புதிய உடன்படிக்கைக்கு உரிய தகப்பனே ஊழியக்காரர்களாக அப்பா எங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறீங்கப்பா. எங்கள் தகுதி எங்களாலே உண்டானது அல்ல, இது தேவனாலே உண்டானது, பரிசுத்த ஆவியினால உண்டானது, பரிசுத்த ஆவியோட பலத்தினால
நாளில் உண்டானது. ஆமென். இந்த மகிமை பார்க்கத்தக்க ஒவ்வொருடைய கண்களும் அப்பா மகிமையின் மேல் மகிமை பார்க்கத்தக்க அப்பா கண்ணாடியிலே பார்க்கத்தக்க அந்த மகிமையின் சாயல் இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு ஊழியக்காரர்களின் தகப்பனே இந்த நாட்களிலே வெளிப்படுகிறதற்காக நன்றி செலுத்துறப்பா. ஆமென். பரிசுத்த தெய்வம் அப்பா ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானோட அப்பா ஸ்தோத்திரம் ஆமென் வல்லமையோடு ஒவ்வொரு ஊழியக்காரர்களை நடத்துவதற்கு நீர் ஆயத்தப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துறப்பா. வருகிற நாட்களில் இந்த மகிமையை பார்க்கட்டப்பா. புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரருடைய தகப்பனே அந்த மகிமை தகப்பனே அப்பா நாங்கள் பார்க்கணும், ஊழியக்காரர்கள் பார்க்கணும், சபைகள் பார்க்கணும், சுவிசேஷர்கள் பார்க்கணும், தீர்க்கதரிசிகள் பார்க்கணும், மேய்ப்பர்கள் பார்க்கணும், ஒவ்வொரு விசுவாசிகளும் பார்க்கத்தக்க ஆமென் சபைகளிலே கண்கள் திறக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறப்பா. ஆமென். ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே இந்த நாளிலே உம்முடைய சன்னிதானத்தில் ஒப்புக்கொடுவோம். தொடர்ந்து நீர் எங்களை ஆட்கொள்ளுங்கப்பா. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எங்களை தகப்பனை பரிசுத்தப்படுத்தி அழைத்த தெய்வம் அப்பா, நீதியினாலே எங்களை நிலைநிறுத்துகிற தெய்வம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துறோம். விசேஷ கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்குகிறதற்காக நன்றி. குடும்பங்களில் இருக்கிற போராட்டங்களையும் கர்த்தர் மாற்றி போடுவீராகப்பா. சபையிலே ஊழியம் செய்ய முடியாதபடிக்கு தடுக்கப்பட்டிருக்கிற தடைக்கற்கள் இயேசுவின் நாமத்தினால விலகி போகட்டப்பா. ஆவியினால் எங்கள் இருதயங்களில் உம்முடைய பரிசுத்த ஆவியுடைய வசனத்தை எங்கள் எழுதிலே தகப்பனே இந்த நாளிலே எழுதுகிறதற்காக நன்றி செலுத்துறப்பா. அது ஜீவனாய் மகிமை ஆவியாய் தகப்பனே எங்களிலிருந்து வெளிப்பட ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்கிறதற்காக நன்றி செலுத்துறோம். தொடர்ந்து உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய நாம மாத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் எங்கள் மூலமாக எங்களிலே பரிசுத்தமாக்கப்படட்டும். நீர் எங்களோடு கூட தங்கி இருக்கிறதே அப்பா ஸ்தோத்திரம் அந்த ஒளியின் மூலமாக வெளிச்சம் மூலமாக மற்ற ஜனங்கள் பார்க்கத்தக்க அப்பா அவருடைய கண்கள் திறக்கப்படுவதற்காக நன்றி செலுத்துறோம். இயேசுவே உம்மண்டை தகப்பனே உம்மை தகப்பனே ஸ்தோத்திரம் பெற்றுக்கொண்டு உம்மோடு ஐக்கியப்படுகிற கிருபைகளினால கர்த்தர் வருகிற நாட்களில் அப்பா அப்பா உம்மை அறியாத ஜனங்களை கர்த்தர் நீ நடத்துகிறதற்காக நன்றி செலுத்துறப்பா. ஆமென். ஸ்தோத்திரம். குருடர்களை அவருடைய அறியாத வழியில் நடத்துகிற தெய்வம் இந்த நாட்களில் ஸ்தோத்திரம் குருடரை போல் இருக்கிற அப்பா ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுவித்து அப்பா உம்முடைய மகிமையான ஊழியத்தை கொடுத்து செய்ய வைக்கிறதற்காக நன்றி அப்பா. ஒவ்வொருவரும் தகப்பனை மாம்சமான யாவர் மேலும் ஒவ்வொரு மேலும் யாரையும் விட்டு வைக்கிறது இல்லப்பா. யாரையும் தகப்பனை ஸ்தோத்திரம் லெஃப்ட் அவுட் பண்றது அல்ல ஏசப்பா. எந்த மனுஷனையும் அப்பா தேறினவனாக நிறுத்துகிற அந்த மகிமையின் ஊழியத்தில் அப்பா இன்றைக்கு அநேகரை நீர் எழுப்பி இருக்கிறீங்க. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவன் பயன்படுத்துவதற்காக நன்றி செலுத்துறப்பா. வருகிற நாட்களில் இந்த மகிமை ஒவ்வொரு மூலமாக பார்க்க பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஒவ்வொருடைய கண்களும் திறக்கப்படுகிறதற்காக நன்றி செலுத்துறோம். உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நீர் ஆளுகை செய்கிறதற்காக நன்றி செலுத்துறோம். மீட்பர் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.